5 நிமிஷத்துல ஒரு சூப்பரான குருமா எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். இப்போ குருமா செய்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ அடுப்பில ஒரு குக்கர் வச்சுக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சாதம் சேர்த்து வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம், கொஞ்சமாக புதினா தழை சேர்த்து வதக்கிக்குங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் இது கூடவே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா போதும். சூப்பராக ரெடியாகி வந்துடும். கமகமன் வாசனையோட நம்மளோட குருமா ரெடி.